அன்புள்ள செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். 3 கோரிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆர்வி சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக எடுத்துரைப்பதற்காக இன்று நான் அவர்களை சந்தித்தேன். ஒன்று, கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சேர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தேன். அதை உடனே அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவிடம் உடனே தெரிவிப்பதாக சொன்னார்கள். இரண்டாவது, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களிடமும் விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுப்பதை தடுப்பதற்கு மத்திய அரசு வஞ்சகமாக எடுக்கின்ற பல நடவடிக்கைகளுக்கு எப்படியோ ஒரு வகையில் உச்சநீதிமன்றமும் உடன்பட்டு போகிற சூழலில் சூரிய ஒளி மின்சார கட்டமைப்பில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க அரசு முடிவெடுத்து விட்டால் இந்த தடுக்கின்ற முயற்சிகளிலே இருந்து நாம் விடுபட்டு விடலாம் என்பதையும் தேர்தல் அறிக்கையில் சேர்ப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று அதையும் நான் கோரிக்கையாகவே முதல்வர் அவர்களிடம் தந்தேன். அதையும் உடனடியாக அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிலே சேர்க்க சொன்னார்கள். மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை, பாஞ்சாலங்குறிச்சியில் வேந்தராக இருந்து கயத்தாற்றிலே புளிய மரத்திலே தூக்கிலிடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலாக அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருச்செந்தூரில் கட்டபொம்மன் சத்திரம் என்று ஒன்று அமைத்து முருகன் கோவிலுடைய 9வது மண்டகப்படியாக அதை இத்தனை ஆண்டு காலம் 300-400 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தார்கள். அதில் நேரடி வாரிசு பீமராசா என்ற வீரபாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்மதுரை இன்று தமிழக அரசிடமிருந்தும் அவர் உதவித்தொகை பெற்று வருகிறார். எனக்கு மிக மிக வேண்டியவர். அவர் 2 காலும் நடக்க முடியாமல் இருக்கிற இந்த சூழலில் அவர் தொடுத்த மனுவில் சாதகமான முடிவெடுப்பதற்கு வாதாட வேண்டும் என்று பொய் சொல்லி அவருடைய கைரேகையை பெற்று இன்னொரு குடும்பத்தினர் இந்த சத்திரம் எங்களுக்குரியது என்று ஒரு பொய்யான முறையீட்டை தயார் செய்து கொடுத்து அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் ஜாயிண்ட் கமிஷனர் இனிமேல் இத்தனை வருடங்கள் நீங்கள் போயிருந்தாலும் இந்த வருடம் நீங்கள் கட்டபொம்மன் சத்திரத்தில் மண்டகப்படி நடத்தக்கூடாது, பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் சொரூபத்தை வைத்து கொண்டு போகலாம் என்பதில் ஒட்டுமொத்த அந்த 9 கம்பளங்களை சார்ந்த அந்த மக்கள் மிகவும் புண்பட்டு பல 100 ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்துவது திருச்செந்தூரிலேயே முதலில் கட்டப்பட்ட இந்த கட்டபொம்மன் சத்திரம், இதில் நாங்கள் இந்த வருடம் நுழையக்கூடாது என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று அந்த நேரடி வாரிசு பீமராசா அவர்களே எனக்கு அலைபேசியிலும் பேசினார், கடிதமும் அனுப்பினார். அந்த கடிதத்தை வைத்து நான் ஒரு முறையீட்டை தயார் செய்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லி இப்பொழுது இணை கமிஷனர் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், அதை திரும்ப பெற வேண்டும். அந்த அத்தனை சமுதாய மக்களும் நேரடி வாரிசும் வழக்கமாக போகிற 9வது மண்டகப்படி முருகனுக்கு திருமுருகனுக்கு எங்களுக்கு உரிய இடத்துக்கு போக அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில்
நான் ஒரு முறையீடு தயாரித்து மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் சொன்னேன். உடனடியாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் சொன்னீர்களா என்றார்கள். இல்லை, உங்களிடம்தான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரிடம் தெரிவித்து விடுவதற்காகத்தான் சொல்லுகிறேன் என்று உடனடியாக தன்னுடைய தனி செயலாளரை அழைத்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் இந்த பிரச்சனையை உடனடியாக சொல்லி வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள் என்று முதலமைச்சர் அதற்கு கூறியிருக்கிறார்கள். நாளை 3ஆம் தேதி அந்த சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய ஒவ்வொரு மண்டகப்படியாக போய்விட்டு சொரூபத்தை கொண்டு வருவார்கள். இந்த கட்டபொம்மன் மண்டகப்படிக்கும் இது இனிமேல் இப்பொழுது அவர்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறார்கள். அநேகமாக அறநிலையத்துறை அமைச்சர் மூலமாக இணை கமிஷனருடைய ஆணையை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அநேகமாக அது நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். இதற்காகத்தான் வந்தேன், இதைத்தான் பேசினேன். அடுத்து எங்களுக்கு இன்றைக்கு திருப்பத்தூரிலே இந்த வேலூர் மண்டலத்தினுடைய நிதியளிப்பு நிகழ்ச்சி இன்று காலை 10 மணிக்கு நடப்பதாக இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பகல் 12:30 மணிக்கு நேரம் ஒதுக்கியதால் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக உடனடியாக செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். செய்தியாளர்களிடம் இந்த 3 செய்திகளைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் பேசினேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பற்றி எதுவும் பேசலாம். ஒரு சுற்று பேச்சுவார்த்தை குழு போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. 2வது சுற்றுக்கு என்றைக்கு அழைக்கிறாங்களோ அன்றைக்கு போவாங்க. எதையும் நான் சொல்ல முடியாது. நன்றி. ஓபிஎஸ்ஆ யார் வந்தாலும் நல்வராக. I ignore him. Kindly don't ask any question on him. நாங்க ஏற்கனவே எங்க குழுவினர் சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்க தனிச்சின்னத்தில் போட்டியிடுவோம். அவைத்தலைவர் சொன்னாரே, பிரசில் தான் சொன்னாரு. அதான் எங்க நிலைப்பாடு.